பொம்மை நல்லா இருக்கா? என்கிட்ட நிறைய இருக்கு, வரியா? ரியா, செக்யூரிட்டி, காலை விடுங்க. மேடம் 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 மேடம், எங்க போறீங்க? நீங்க எங்கேயும் போக கூடாது. செக்யூரிட்டி, என் குழந்தை பார்க்கணும், நான் உடனே போகணும். அதெல்லாம் முடியாது மேடம். டாக்டரோட பெர்மிஷன் இல்லாம வெளியில போனீங்கன்னா எங்க வேலை தான் போயிடும். இல்ல, உங்களுக்கு புரியல, என் குழந்தை ஆபத்துல இருக்கா, நான் இமிடியேட்டா போகணும். அதெல்லாம் முடியாது மேடம், என் பேச்ச கேளுங்க. செக்யூரிட்டி, இதோ வரேன் சிஸ்டர். ஓகே 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 ப்ளீஸ், ஒரு ஃபோன் கால் ப்ளீஸ். லெட் மீ மேக் a phone call ப்ளீஸ். சரி வாங்க மேடம். என் கரியர்லயே மோஸ்ட் டிஃபிகல்ட் கேஸ்னா. ஹலோ ராகுல், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் கண்டிப்பா ரியா தூக்கிட்டு போயிடுவான். நான் ரியா உடனே பார்க்கணும். சஞ்சனா, டென்ஷன் ஆகாம இரு. ரியாக்கு எதுவும் ஆகாது. நான் ரியாவை இப்பவே பார்க்கணும். சஞ்சனா, ரியாக்கு எதுவும் ஆகல. அவ என் கூட தான் இருக்கா. ஆமா, நான் அவளை உடனே பார்க்கணும். எனக்கு கொஞ்சம் விட சொல்ல ப்ளீஸ். கொஞ்சம் ஃபோன் அவங்க கிட்ட கொடு. ஹலோ, இங்கதான். அவனை பத்தின எல்லா விவரமும் அதுல இருக்கு. அது ரியா எங்க? நீ முதல்ல ரிலாக்ஸ் ஆகு. ரியா எங்க ராகுல்? ரியா இங்க இல்ல. உன் கூட தான் இருக்கான்னு சொன்ன. நீ டென்ஷன் ஆக வேண்டாம் தான் அப்படி சொன்ன. ரியாவுக்கு எதுவும் ஆகாது. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஹீஸ் a very dangerous man. அவன் ரியா விட மாட்டான். அதுக்காக என்ன வேணா செய்வான். ஒண்ணு என்ன யார வேணா கொல்லுவான். இது அவனே எங்க டைரக்டா சொன்னான். இல்ல சஞ்சனா, அவனால ரியாவுக்கு எதுவும் ஆகாது. ஐயோ ராகுல், உனக்கு புரிய மாட்டேங்குது. அவன் என்ன வேணா செய்வான். அவனால எதுவும் ஆகாது ஆகாது ஆகாது. உனக்கு எப்படி தெரியும் ராகுல்? ஏன்னா சூர்யா ஏற்கனவே செத்து போயிட்டான். எஸ், இட்ஸ் ட்ரூ சஞ்சனா. சூர்யா செத்து போய் 2 years ஆச்சு. நம்பிக்கை இல்லைன்னா நீயே வந்து பாரு. ரமேஷ் சார், அதை கொஞ்சம் போட்டு காமிங்க. வா. பாரு. உனக்கு இதுக்கு மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பாரு. அப்போ அன்னைக்கு வீட்ல, நேத்து ரோட்ல நான் பார்த்தது, என்ன துரத்துனது, அது என்னன்னு தெரியணும்னா என் கூட வா. வா. இது எல்லாமே உன் பிரம்ம சஞ்சனா. எனக்கு எதுவுமே புரியல ராகுல். எனக்கும் புரியாததால தான் சைக்காட்ரிஸ்ட போய் பார்த்தேன். இந்த கேஸ் சம்பந்தமா நான் சஞ்சனாவோட ஸ்டெப் மதரை பார்த்துட்டு வந்தேன். சஞ்சனா சின்ன வயசுல எப்படி இருந்தா? சஞ்சனா அவ அம்மா மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தா. அதனால அவங்க இழப்ப இவளால தாங்கிக்க முடியல. அம்மா சஞ்சனா, சஞ்சு இங்க வா அம்மா. அம்மா, அம்மா.
இங்கே இரும்மா. உன்னை விட்டுட்டு நான் எங்க போயிட போறேன்? இந்தா சாப்பிடு. ஏய் அப்போதிலிருந்து இல்லாத அம்மாவை கற்பனை பண்ண ஆரம்பிச்சா. ரூம்ல தனியா இருக்கும்போது அம்மாவோட பேசுவா, அம்மாக்கு ஊட்டி விடுவா, விளையாடுவா. அப்படியே அது தொடர ஆரம்பிச்சது. எனக்கு ஸ்கூல்ல யாராவது பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்க கிட்ட அன்பா இருந்தா அந்த பொண்ணு கிட்ட சண்டை போட்டுவா. உன்னை விட மாட்டேன்டி, உன்னை விடவே மாட்டேன். மத்த பசங்களும் எங்க ஸ்கூல்ல படிக்கணும்ல. இதே நிலைமை நீடிச்சதுன்னா நீங்க இவ்வளவு வேற ஸ்கூல் மாத்த வேண்டி வரும். அதுக்கப்புறம் அவளை விடுங்க. ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டு அப்பா ப்ளீஸ் கூட பா, யார்கிட்டயும் சேராம நான் வீட்டுக்கு வந்துடுறேன். தனியா இருக்கான்னு சொன்னாங்க. அவ அப்படி இருந்ததுனால எத்தனையோ தடவை சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போக பார்த்தோம். ஆனா ஏதாவது ஒண்ணு சொல்லி வர மறுத்துடுவா. சின்ன வயசுல இருந்து அவளுக்கு தேவைப்பட்ட அன்பு கிடைக்காததுனால அந்த வயசுல ஏற்பட்ட இந்த கண்டிஷன் அரவிந்த் தன்னை மோசம் பண்ணதும் வெளியில வந்திருக்கு. அவ பிஹேவியர்ல இன்செக்யூரிட்டி அதிகமாயிருக்கு. ஆனா தைரியமா போராடி தான் குழந்தைதான் தான் உலகம் நினைச்சுக்கிட்டு பிடிவாதமா வாழ்ந்தவளுக்கு சூர்யாங்கிற ஒருத்தன் தான் பாசமா வளர்க்குற குழந்தைய தேடிக்கிட்டு இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவளுக்குள்ளேயே இத்தனை நாளா இருந்த அந்த பயம் திரும்ப ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல சூர்யாவோட போட்டோவை பார்த்த அன்னையிலிருந்து அவன் அவளோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கான். பிரியாவை அவன் தூக்கிட்டு போக ட்ரை பண்றான்னு அவளே அவளுக்குள்ள கற்பனை. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில, வீட்ல, ரோட்ல எல்லா இடத்துலயும் அவ கண்ணுக்கு அவன் தெரியறது என்ன பொறுத்த வரைக்கும் அவளோட கற்பனை தான். அப்படின்னா இந்த டிசார்டர்ல இருந்து வெளியேற வாய்ப்பே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அவ சூர்யாங்கிற ஒருத்தன் செத்து போயிட்டாங்கிற உண்மையை நம்பணும். அண்ட் செகண்ட்லி அவளுக்கு சின்ன வயசுல இருந்து கிடைக்காத அன்பும் பாசமும் கிடைச்சிட்டா டெஃபினெட்லி ஷீ வில் பிகம் நார்மல். சூர்யா இறந்துட்டான்னு சந்தோஷப்படுறதா இல்ல நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறதுன்னு எனக்கு தெரியல ராகுல். உன் கஷ்டம் என் கஷ்டம் இல்லையா? நான் உனக்காக இருக்கேன், தைரியமா இரு. அது கிடையாது ராகுல். இது அரவிந்துக்கு தெரிஞ்சா அது காரணமா வச்சு ரியாவை. அப்படிலாம் நடக்காது. இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியாது, தெரிய போறதும் இல்ல. நான் ரியாவை உடனே பார்க்கணும். ஓகே பாய் பாய். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நீ நிஜமாவே என் மம்மி தானா? ஏன் அப்படி கேக்குற? கேட்காம என்னம்மா, ராஜுவோட மம்மி அவன் என்ன கேட்டாலும் வாங்கி தராங்க. பிரியாவோட மம்மி அவ ஹோம்வொர்க் எல்லாத்தையும் பண்ணி தராங்க. நீ மட்டும்தான் நான் எது கேட்டாலும் அப்புறம்னு சொல்ற. ஹோம்வொர்க் எல்லாம் என்னையே பண்ண சொல்ற. இப்படியே இருந்தா நான் கூட இருக்க மாட்டேன். சரி, உனக்கு எந்த பொம்மை வேணும்னு சொல்லு. உனக்கு என்ன வேணாலும் அம்மா வாங்கி தரேன். உன் ஹோம்வொர்க் கூட நான் பண்ணி தரேன். நிஜமா? என் செல்ல மம்மி. வா போலாம்.